ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் மஞ்சள் ரோஸ் லைட்டாக பூத்துருக்காங்க. ஒரு ரோஸ் செடி வாங்கினதுக்கப்புறம் நல்லாயிருக்குன்னு சொன்னோன்னா அடுத்தடுத்த ரோஸ் செடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே மஞ்சள் ரோஸ் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இதில் அடுத்தடுத்தாப்பில் மொட்டு வைக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன், சின்ன செடியை. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஒயிட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு குட்டி மரம் வந்திருந்தோம்ல, அந்த ரோஸ் செடியை நான் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்த தளிர்காண்டி பூத்துட்டாங்க. 2-3 ரோஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த செடியில் எல்லாமே இலைகள் நாளாயிருச்சுல, அதனால் மஞ்சள் பூத்து காய ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படியும் அதோடைய நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் அதுதான் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு புதிர் தளிர் வர்றதுக்காண்டி நான் விட்டுருக்கேன். ஆனால் வெட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் புதிர் தளிர் மொட்டு வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்படி கட் பண்ணனால தான் இந்த மாதிரி தளிர்கள்லாம் மொட்டு வச்சுட்டாங்க. இப்போ அந்த வெயிலுக்கு அவங்க வெயிலுக்கு அந்த இலையெல்லாம் காயிறனால ஒரு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா தண்ணியெலாம் தொளிச்சு விட்டோம்னா தளிர்கள் டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த வீடியோ போடும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள், எத்தனை தளிர்கள் வருது அப்படிங்கிற மாதிரி. இந்த ரோஸும் அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கும் அதே மாதிரி தான் நான் தண்டு நல்லா பெரிய தண்டாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ரோஸ் எப்படி அழகோ ஒயிட்டுங்கிற மாதிரி இருக்குன்னா, மஞ்சள் ரோஸும் உண்மையிலே ஒரு அழகு தான் பூத்தோன்னா. நிறையா ரோஸ் அவங்க நிறையா செடி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கிட்டு வச்சதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறதான் ஒரு இதாகவே இருக்கும். அதனால் இப்போ அவங்ககிட்ட கேட்டு நர்சரியில் கேட்டு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இப்போ பதியம் போடுறதோடு நான் பண்ணியிருக்கேன். நல்லா வெயில் படுற இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். மொட்டை மாடி தான், வெயில் படும் நல்லா. ஆனால் அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குளுமையாக இருந்துச்சுன்னா அவங்களும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அதனால் மண்ணை மட்டும் காய விட்டுறாதீங்க. ஈரப்பதமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிறங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமலும் இருக்க வேணாம். ஓரளவுக்கு நல்லா அந்த மண் குளிர்ச்சியாக இருந்தாலே செடிகள் வேர்கள் நல்லா இருந்தாலே செடி நல்லாயிருக்கும். இலை காய்ஞ்சாலும் அது நார்மலாக காய்கிறதான். ஓரளவுக்கு இலை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பூத்து காய்ஞ்சி கீழே விழுந்துறது தான். எல்லா மரத்துலேயும் உள்ளது தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தண்டு காயக்கூடாது, வேர் அழுகிடக்கூடாது, அதுதான் மெயின். இந்த ரோஸ் செடியில் காமிக்கும் போது இன்னொரு மஞ்சள் கலர் பூ காமிக்கிறேன் பாருங்களேன். இது இந்த மண் கலவையிலேருந்து வந்தது. அது கொடி மேலே போய் ஒரு மஞ்சள் கலர் பூ பூத்துருக்காங்க. பூசணிப்பூ. எனக்கெல்லாம் இந்த செடியெலாம் இப்போ தான் ஒரு தெரியுது, அவ்வளோதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் நம்மளாம் அது பண்ணிட்டோம். இந்த கொடியை பார்த்தோன்னா நானும் சும்மா படத்தை விட்டுட்டேன், எதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தது பூசணிக்காய் காய்ச்சிட்டாங்க பாருங்கள். அந்த மஞ்சள் கலர் பூவை பார்க்கும் போதே அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. பரவாயில்ல, அதில் வேறு இங்கே பாருங்கள், தேனீக்களை பாருங்கள். இதெல்லாம் நம்மளாக ஒரு மாடி தோட்டம் போட்டு ஒரு விவசாயம் பண்ணும்போது தான் இதெல்லாம் தெரியுது நம்மளுக்கு. உண்மையிலே அடுத்த தலைமுறைகளுக்கும் இது தெரியணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்குறது எப்படி அது உருவாகுதுங்கிறதெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ டைட்டாக அதில் பிடிச்சிருக்காங்க பாருங்களேன். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பூசணியை நான் எப்படி வைக்க போகிறேன்னு தெரியலை. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே கொஞ்சம் வெயிட் ஆயிடுவாங்க. சரி, அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு.
இதுலேயும் அப்படி தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஒரு விதை போட்டேன், அந்த விதையை விட இந்த இது வந்திருக்கு, ஒரு கொடி பறந்துக்கிட்டுருக்கு. பார்ப்போம், காய் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இது என்னங்கிறது. இது பக்கத்தில் வச்சுருக்கேன். நம்ம ரோஸ் செடிக்கு வந்துடுவோம். இவங்களை எல்லாத்தையும் நான் இது இன்றைக்கி பறிக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க. சரி இருக்கட்டும், இவங்க பூக்கிற மாதிரி இருக்காங்களே, பூத்ததுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். இவங்கள இந்த ஃபஸ்ட் டைமாக நான் இந்த கவாத் பண்ணி விட்டுருக்கேன். எப்படி தளிர் வர்றாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அந்த இலைகளெல்லாம் செடிக்கு கீழே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இங்கனக்குள்ளெல்லாம் தளிர் வந்துருச்சு. அன்றைக்கி கட் பண்ண விட்டதுக்கு அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் இதை எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கேன். எடுத்துருவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஏதாவது ஒரு வீடியோ மாடி தோட்டத்தை பற்றி போடுறேன்.